அன்பு அடியார்களே, 63 நாயன்மார்களின் வரலாற்றில் நீரை எண்ணெயாக மாற்றி ஈசனுக்கு விளக்கேற்றிய அற்புதம் செய்த நமிநந்தி அடிகள் நாயனார் பற்றி தெரியுமா? சோழ நாட்டின் ஏமப்பேரூர் என்ற ஊரில் பிறந்தவர் நமிநந்தி அடிகள். இவருடைய வாழ்வின் ஒரே குறிக்கோள் திருவாரூரில் வீற்றிருக்கும் தியாகேச பெருமானுக்கு நாள்தோறும் தொண்டு செய்வதுதான். ஒரு நாள் அவர் விளக்கேற்ற எண்ணெயை தேடினார். ஆனால் எங்கேயும் கிடைக்கவில்லை. அப்போது அங்கே இருந்த சிலர், உன் சிவன் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் என்றால் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை ஊற்றியாவது விளக்கேற்று என்று கேலி செய்தனர். இதனால் மனம் வருந்திய நமிநந்தி அடிகள் நேராக கோயிலுக்குச் சென்று சிவபெருமானின் பாதார விந்தங்களை சிந்தையில் இருத்தி கோயில் குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து விளக்குகளில் ஊற்றினார். அவர் பக்தியுடன் தீபத்தை ஏற்ற அந்த அற்புதம் நிகழ்ந்தது. தண்ணீரில் விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. கேலி செய்தவர்கள் தலைகுனிந்தனர். ஈசனின் மீது அவர் கொண்ட அசைக்க முடியாத பக்தியை இந்த உலகம் அன்றே உணர்ந்தது. இவருடைய வாழ்வில் மற்றொரு உயர்ந்த திருப்புமுனை உண்டு. திருவாரூர் பங்குனி உத்திரத் திருவிழாவின் போது குல வேறுபாடு இன்றி அடியார்களுடன் பழகினார். ஆனால் குலம் தாழ்ந்த அடியார்களுடன் பழகியதால் தீட்டு வந்துவிட்டதாக நினைத்து குளிக்கச் சென்றார். அப்போது சிவபெருமான் அவர் கனவில் தோன்றி, நமிநந்தியே, நீ இங்கு காண்பதெல்லாம் நமக்கு தொண்டு செய்யும் நம் அடியார்கள். அவர்களுக்குள் குல வேறுபாடு இல்லை. நீ எல்லோரிடத்திலும் சமமாக பழகு என்று அருளினார். இந்த அருள் உபதேசத்தால் நமிநந்தி அடிகள் குல பேதம் நீக்கிய உன்னத தொண்டராக உயர்ந்தார். இறுதியில் நமிநந்தி அடிகள் திருவாரூரில் வாழ்ந்து நீரால் விளக்கேற்றி குலபேதமற்ற அடியார்க்குத் தொண்டு செய்து சிவபெருமான் திருவடியை அடைந்து பேரின்பம் பெற்றார்.